சீமான் ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்று இல்லைன்னு சொல்கிறாரு விஜய். அப்போ சீமான் என்ன சொல்கிறாரு? அதிமுகவுக்கு மாற்று திமுக இல்லைன்னு சொல்கிறாரு. சீமான் சொல்கிறாரு புலி தனியாக தான் சண்டைக்கு போகும், நாய் தான் 4 நாயை சேர்த்துக்கிட்டு சண்டைக்கு போகும்னு கூட்டணி வைக்கிறத சீமான் விஜய் அவர்கள் அது தொடர்பா கிளியரான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டாரு. 2026ல நம்ம ஆட்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்க பிரச்சாரத்தை இப்ப இருந்தே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல என்ன கொடுக்கலங்கிறதா என்னோட கருத்து. நீங்க அதை புரிஞ்சு விடுவீங்க. அடுத்தால சீமான் வந்து தெள்ள தெளிவா கொடநாடு கொலையை பற்றி பேசுறாரு. அதிமுக ஊழல் அமைச்சர்கள் என் கைது இல்லைன்னு பேசுறாரு. பொள்ளாச்சி பாலியலை பற்றி பேசுறாரு. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடை பற்றி பேசினார். இந்த 4 விஷயத்தை என்னைக்காவது விஜய் பேசியிருக்கிறாரா? சீமான் இலவசங்கள் என் நாட்டுக்கு கேடுங்கிறாரு. விஜய் இலவசங்களை ஆதரித்து சர்க்கார் படத்தில் இலவசத்தை எதிர்ப்பார். இங்கே இலவசத்தை ஆதரித்து எடப்பாடி கூட கூட்டணி வாய்ப்பு கிடைக்காதாங்கிற ஏக்கத்திலையும் ஒரு பரிதாபமாக அதை எதிர்பார்த்து நிற்கக்கூடிய ஒரு தன்மையிலையும் விஜய் இருக்கிறார். அந்த கூட்டத்திலே விஜய் வந்து சோகமாக தான் இருந்தார். சீமான் எந்த மீட்டிங் கேளுங்க ஜாலியாக பேசுவார். நான் வந்து யாரு கூட கூட்டணி வைக்க முடியாது, ஏன் பாலிசியை ஏபிசிடி எதிர்ப்பு தான், ஏ ஃபார் ஏடிஎம்கே, பி ஃபார் பிஜேபி, சி ஃபார் காங்கிரஸ், டி ஃபார் டிஎம்கேன்னு தெளிவாக சொல்கிறார். 214 தொகுதியிலும் கேண்டிடேட் போட போகிறேன்னு தெளிவாக சொல்கிறார்.